வீட்டில் சொல்லும்போது நம்ம வீட்டில் இருக்கலாம் சந்தோஷப்படுவாங்க. பையன் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க போகிறான், இதில் வாழ்க்கை அவன் வாழ்க்கையை செட்டில் ஆகிட்டோம், நம்ம வாழ்க்கையை செட்டில் ஆகிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைப்போம். ஆனால் அதில் இருக்கிற ரியாலிட்டி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஒரு ட்ராப் அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? ஆனால் உண்மை அதுதான். வேக்கன்சி ஒரு 1000, ஆனால் அப்ளை பண்ணுறவங்க 1,00,000 பேர் வச்சுப்போம். இது ப்ராபபிலிட்டி பார்த்தா இதில் ப்ராபபிலிட்டி பார்க்கும்போது 0.1% கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம ஆரம்பிக்கும் போது சொல்லுவாங்க 1,00,000 பேர் அப்ளை பண்ணாட 1000 பேர் தான் படிக்கிறவங்க, 10,000 பேர் தான் படிக்கிறவங்க. இதுவும் ஒரு ட்ராப் தான் சொல்கிறவங்க. யூடியூப் சேனலில் வச்சுக்கிறவங்களாம் இது மாதிரி தான் சொல்லி இருப்பானுங்க. நம்ம எக்ஸாம் எழுதி ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் ஆகலாம், அடுத்த அட்டெம்ப்டில் பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூடியூப் சேனலில் சொல்லுவானுங்க பாரு. அதை பார்க்கும்போதே வெறி ஆகும். நீங்கள் சொல்லலாம் ஒழுங்காக படிக்கல அதனால தான் டிஎன்பிஎஸ்சி ஃபெயில் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு. அப்போ இன்ஸ்டியூட்டில் சொல்கிறாங்களே நெக்ஸ்ட் இயர் வந்துருங்க, நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். அதுவே ஒரு ட்ராப் தான். இந்த இன்ஸ்டியூட்டில் படித்தா தான் பாஸ் பண்ண முடியும், இந்த புக்கு வாங்கி படித்தா தான் பாஸ் பண்ண முடியும், இதை பண்ணால் தான் பாஸ் பண்ண முடியும், அதை பண்ணால் தான் பாஸ் பண்ண முடியும், அதை டெஸ்ட் சீரிஸ் இப்போ ஜாயின் பண்ணால் தான் பாஸ் பண்ண முடியும்.